அணில் நிலைமையை நினைச்சாலும் உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அணில் குஞ்சுகளை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு நாளா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வெளியே வராமலே இருந்தாரு. ஏதோ பிரஸ்காரங்க மீடியாக்காரங்க எதிர்கட்சிகள்லாம் அவரை விமர்சனம் பண்ணனதுனால சரி இனிமே வெளியே வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் என்று அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் ஷூட்டிங்க்கு தான் மதுரைக்கு கிளம்பி வந்தாரு. கிளம்பி வரத்துக்கு முன்னாடி அவர் பிரஸ் சந்திச்சு ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு வந்தாரு. யாரும் வண்டி வேன் பின்னாடி வரக்கூடாது, ஹெல்மெட் இல்லாம வரக்கூடாது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்கணும் என்று சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்தாரு. என்ன பண்றது, அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. அவருடைய அணில் குஞ்சுகள் மட்டும் எப்படி கேட்பாங்களா என்ன? அந்த நிலைமையை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. அந்த காணொலியும் உங்களுக்கு காட்டுறேன். பாவம், அவர் வண்டியோட வேனோட பம்பர்லாம் கூட உடைஞ்சு போயிருச்சு. அணில் குஞ்சுகள் அணில் மாதிரியே தாவி தாவி போய் நெருக்கடிய வந்து அணிலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே வந்து ஃபாலோ பண்றதோ, இந்த பைக்ல ஃபாஸ்டா வர்றதோ, பைக் மேல நின்றுட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ரசிகர்கள் கூட்டம் அவரை பாக்குறதுக்கு இல்ல. அந்த ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட்டே அல்லோலப்பட்டது. இது முடிஞ்சோன்னு ஏறக்குறைய ஒரு 150 செருப்புகளுக்கு மேல எல்லாம் கீழே விழுந்து கிடந்தது. ஒரு வழியா அப்பா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டுமே, இதுக்கு மேல நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் போயிடலாமே என்ன பாவம் பெருமூச்சு விட்டுருப்பாரு. பார்த்தாக்க அங்க ரோடு ஃபுல்லா எல்லாம் டிராபிக் ஜாம். இவரை பாக்குறதுக்கு எல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு ஹார்னை கொடுத்துக்கிட்டு எல்லாம் ரோடு ஃபுல்லா வண்டியில நின்றுட்டு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. அவரால் அந்த இடத்த விட்டே நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இந்த அணில் குஞ்சுகளை வச்சுதான் 2026 நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் என்று அவர் வந்துட்டு அப்படியே கம்பீரமா பேசிட்டு இருக்காரு. கம்பீரமா பேசுறது மட்டும் இல்ல, திமுக விமர்சித்தும் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு, நம்ம இளைஞர்கள் எல்லாம் பார்த்து கேவலமா எல்லாம் சின்ன பசங்களை வச்சு அரசியல் பண்றாங்க என்று கேவலமா பேசுறாங்க. ஏன் திமுக ஆரம்பிக்கும் போது கூட அப்போ கூட இளைஞர்கள் தானே அதிகம் இருந்தாங்க, அவங்க ஆட்சியை பிடிக்கும் போது நம்ம பிடிக்க முடியாதா என்று சொல்லி திமுகவோட இளைஞர்களை விமர்சித்தும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துக்கு திமுக இளைஞர்கள் பத்தி நான் அடுத்தது வர இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ரஜினி வராது என்று சொல்லி வயசான பாட்டிங்கள்ல ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த காணொலியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாவம், அந்த பாட்டி வேற நான் சாப்பாடு ரஜினிய பார்க்காம சாப்பாடு சாப்பிட மாட்டேன், சோறு தண்ணி தின்ன மாட்டேன், ஒலை கூட வைக்க மாட்டேன்ட்டு அந்த பாட்டி ஆரவாரம் பண்றாங்க. காட்டுறேன் பாருங்க. உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். என்ன படம் உங்க வடை முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி பாருங்க, ரஜினின்னு சொல்லிட்டு பாட்டி ஆட்ட ஆடுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரஜினி வராருன்னு சொல்லி ஏமாத்தி வேற இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பார்த்தாக்க விஜய் ரசிகர்கள் வந்துட்டு அவங்க வரத்தோட மட்டும் இல்லாம இவங்க தொடர்ந்து ரசிகர்களை களவாடும் வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அஜித் படம் குட் பேட் அக்லி வந்தப்பையும் அங்க போயிட்டு அஜித் ரசிகர்களை களவாடும் வேலையை அங்க பண்ணனாங்க. இப்போ இங்க வந்து ரஜினி ரசிகர்களை வந்து கூட்டிட்டு வந்து ரஜினியை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம இப்போ திமுகவோட இளைஞர் அணியை விமர்சனம் பண்ணதை பத்தி நாம பார்க்கலாம். அதாவது திமுக ஆரம்பிக்கும் போது இளைஞர்கள் மாணவர்களோட கூட்டம் பெரும் கூட்டமா இருந்தது. திமுகவுக்கு தொண்டர்கள் மட்டும் இளைஞர்களாக இல்ல, தலைவர்களே இளைஞர்களாகத்தான் இருந்தாங்க.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது அந்த தலைவர்களே இளைஞர்களாகத்தான் இருந்தாரு. அறிஞர் அண்ணாவுக்கு 39 வயசு, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 25 வயசு. அப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாரும் இளைஞர்களாகத்தான் இருந்தாங்க. அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இளைஞர்களாகவும் மாணவர்களாகவும் இருந்தாங்க. இவர் திமுக இளைஞர்களையும் டிவிகே இளைஞர்களையும் ஒப்பீடு பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி தலைவர்களுக்கே கட்டுப்படாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவர் நாங்க 2026 ஆட்சி அமைப்போம் என்று சொன்னதோட மட்டும் இல்லாம திமுகவோட இளைஞர்களும் டிவிக இளைஞர்களும் ஒன்றா என்று பார்ப்போம். அதாவது இன்றைய நம்முடைய முதல்வர் அவர்கள் மிசா கைதியாக சிறை செல்லும் போது அவருக்கு வயசு 24, திருமணமாகி 6 மாதமே ஆன இளைஞர். அந்த இளம் வயது மனைவியை விட்டுட்டு அவர் 1 ஆண்டு காலம் மிசா கைதியா உள்ள போறாரு. அப்ப அவருக்கு வயசு 24 தான். தன் இளமையை பழி கொடுத்து போலீஸ்காரங்க கிட்ட அடி உதை வாங்கி அவரு அதனால பெரும் இன்னல்களை அவர் பாதிக்கப்பட்டாரு அந்த மிசா கைதியில. அப்படிப்பட்ட இளைஞர்களும் இந்த இளைஞர்களும் ஒன்னா. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த தலைவர்கள் போல வேற எந்த இயக்கத்துக்கு உலகிலேயே கிடையாது. அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த தொண்டர்களை போல வேறு எந்த இயக்கத்துக்கும் கொள்கை பற்றோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். 1986 ராஜீவ்காந்தி அரசாங்கம் இந்தி திணிப்பை அறிவிச்சாங்க. திணிக்கும் போது அதாவது ஹிந்தி சொல்லி கொடுக்க வராத ஆசிரியர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. இதை கண்டிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்தியை பாதுகாக்கக்கூடிய அந்த அரசியல் பிரிவு, தேவநாகரிக மொழியான இந்த ஹிந்தி மொழிதான் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்ற அந்த பிரிவு 17 சட்ட எரிக்கும் போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சது. அப்போ சென்னையில முத்தமிழறிஞர் கலைஞர் எரிச்சதுனால அவரை கைது பண்ணிடுறாங்க. 9/12/1986 கைது பண்ணிடுறாங்க. இந்த செய்தி வானொலி, அப்போல்லாம் டிவி கிடையாது, வானொலியில தான் தொண்டர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க. அப்போ திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அல்லூர் என்ற ஊர்ல இருக்கக்கூடிய காளிமுத்து என்ற 40 வயதான இளைஞர் இந்த வானொலியில கேட்ட கலைஞர் கைது என்ற செய்தியை கேட்ட உடனே மண்ணெண்ணெய் கேனோட வீதிக்கு தன் உடல் முழுசும் மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு கலைஞர் விடுதலை செய்யணும், கலைஞரை விடுதலை செய்க என்று உடல் முழுதும் மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு தீ வச்சு பொத்திக்கிட்டாரு. அந்த தீ கொழுந்து விட்டு எரியுற அந்த சூழ்நிலைகள்ல கூட எங்கள் தலைவரை விடுதலை செய்க என்று அந்த முழக்கத்தை விடாம முழங்கி கொண்டே இருந்தாரு. அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்ச தொண்டர்கள். 2 நாள் மருத்துவ தீவிர சிகிச்சையில இருந்தும் அவர் உயிர் விடும் அந்த தருவாயிலையும் கலைஞரை விடுதலை செய்க என்று சொன்னாரு. 12/12/1986 அல்லூர் காளிமுத்து உயிர் நீத்து மொழிக்காக தியாகம் செய்தார். தன் தலைவரை கைது செய்துட்டாங்க என்று உணர்வு பூர்வமாக உயிரையும் கொடுக்க தயங்காத இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இளைஞர்களையும் தமிழக வெற்றி கழக இளைஞரையும் இணைச்சு பேசுவது எவ்வளவு பெரிய நகைப்பா இருக்கு பாத்தீங்களா. இவரு படத்துல ஒரு நல்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி படம் எடுத்திருந்தாக்கா அவர் பின்னாடி வர அந்த ரசிகர் பட்டாலும் அதே ஒரு பெண்ணுரிமை சார்ந்து பேசியோ அல்லது சமூக நீதி பேசியோ மொழி பற்ற பேசியோ அவர் படம் எடுத்திருந்தாக்கா அவர் பின்னாடி வர இளைஞர்களும் அந்த மாதிரி கொள்கை சார்ந்த இளைஞர்களாக ரசிகர்களாக வந்திருப்பாங்க. இவர் எடுத்த படம் எல்லாம் அடிதடி, வன்முறை, கதாநாயகிகளுக்கு சோப்பு போடுறது போலவும் ஆபாசத்தை காட்டியும் நடனமாடியும் தான் இவருடைய பட கவர்ச்சியை காட்டி தான் இவர் ஹீரோவாக வெற்றி பெற்றாரு. அப்படி இருக்கும்போது இவர் ரசிகர்கள் மட்டும் எப்படி இவருக்கு கட்டுப்படுவாரு? இவர் படத்தோட டைலாக் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. போக்கிரி படத்துல அந்த டைலாக் வரும். என்ன சொல்லி வரும்னா, காட்டுறேன் பாருங்க, நீங்களே பாருங்க என்ன சொல்லி வருதுன்னு. பாத்தீங்களா, அவர் பேச்ச அவரே ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாராம். அவர் ரசிகர்கள் மட்டும் எதுக்கு அவர் பேச்ச கேட்கணும்? அப்படித்தானே அணில் குஞ்சுகள் எல்லாம் அடங்காம கேரவன் மேல தாவிட்டு இருக்காங்க. அணில் தாவர போல கேரவன்ல தாவி அந்த அவருடைய வேனு அந்த பம்பர் உடைஞ்சி
தரைஞ்சிக்கிட்டு ரோட்ல போகுது. அங்க இருக்கிற அத கட்சி தொண்டர்கள் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா அந்த பம்பரை வந்து எடுத்து வச்சாங்க. அந்த அளவுக்கு வேன் உடைஞ்சு போற அளவுக்கு கோவையில நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்லயும் இதே வேலைதான் பண்ணாங்க. அப்பயும் வந்து அவங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பயந்தே கிட்டாரு. திடீர்னு அங்கங்க குதிக்கவும் பயந்துகிட்டாரு. அங்கே அதே தான் நடந்தது. புஷி ஆனந்த வந்து கூட்டத்துல நெருக்கி அவர் பேண்டே கிழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் தொண்டர்கள் தான் இந்த கட்சியில. தலைவனவே காப்பாத்தாத இந்த தொண்டர்கள் இவங்களால என்ன போய் மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களை வந்து காப்பாத்திர முடியும்? இல்ல ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து பேசி இவங்களால அரசியல் பண்ணிட முடியுமா? இல்ல மொழி திணிப்பு, டீல் லிமிடேஷன், தொகுதி மறுவரையர் என்று வருது. இப்ப விளையாட்டுத்துறைக்கு யூபி, உத்தரப்பிரதேசத்துக்கு, குஜராத்துக்கு எல்லாம் அதிக நிதி ஒதுக்கிட்டு இந்தியாவிலேயே 27 மாநிலங்கள் 5 யூனியன் பிரதேசங்களுக்கு அதிகமா ஒதுக்கிட்டு யூனியன் பிரதேசத்தோட கம்மியா குறைவான நிதியை தமிழ்நாட்டுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதையெல்லாம் அணில் குஞ்சுகளால கேள்வி கேட்க முடியுமா? அணில் குஞ்சுகளோட தலைவன் தான் கேள்வி கேட்க முடியுமா? இவங்க ஏதோ ஒரு சினிமாவுல வந்து டைலாக் பேசுற மாதிரி வந்து நின்னு பேசிட்டு போறாரு. அவங்க வந்து கை தட்டி விசில் அடிச்சு ரசிக்கிறாங்க. அவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.